ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லி தர போகிறேன்னா வந்து நம்ம வந்து 5 வருஷத்தில் 5 கோடி ரூபாய் எப்படி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். எல்லாருக்கும் ரிக்வஸ்ட், வீடியோ கடைசி வர பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் நான் என்ன பேசுறேன்னு. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த வீடியோ கடைசியில் வந்து ஒரு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லுவேன். நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து ஈஸியா சேவ் பண்ணலாம் அதை பத்தி ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லுவேன். அது இந்த வீடியோ கடைசியில சொல்லுவேன். அப்பதான் உங்களுக்கு வந்து நடுவில் வந்து எதையும் ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் உங்களுக்கு வந்து நான் சொல்லி தர போறேன். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோ வந்து போய் பார்க்கலாம் என்னன்னு. ரொம்ப சிம்பிள். நம்பர் 1 என்னன்னு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ரிக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறது. இது சைடில் ஒரு ஸ்க்ரீன் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் போய் ஒரு சிம்பிள் ஒரு ஃபார்ம் வாங்கி, உங்களுக்கு ஏற்கனவே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேவிங் வந்து இருக்கணும். இல்லைன்னா வந்து அது ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ரிக்கரிங் டெபாசிட் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து டைம் பீரியட் லாக்கிங் வந்து 5 வருஷம். 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதை நடுவில் வந்து பிரேக் பண்ண முடியாது. அந்த 5 வருஷத்துக்கு வந்து டார்கெட்டாக வந்து 5 வருஷம் நான் சொல்றீங்களா இந்த வீடியோவில். முதல்ல 5 வருஷம் நம்ம 5 கோடி ரூபாய் எப்படி நம்ம சேவ் பண்ண போகிறோம், எந்தெந்த விதமாக நம்ம சேவ் பண்ண போகிறோம், அதுலேருந்து இந்த 5 டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இது நம்பர் 1, ரெக்கரிங் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஓப்பன் பண்ணணும். அதை நீங்கள் வந்து அதை எப்படி செய்யணும்னா வந்து 12 மாதம் இருக்குல்ல, வருஷத்தில் எப்படி 3 months நீங்கள் வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டாக ஓப்பன் பண்ணணும். லெட்டஸ் சே 3000 rupees, 3000 rupeesனு ஒரு வருஷத்துல வந்து நீங்க வந்து 36,000, 3,000 per month. You multiply by 12, that comes 36,000. இதை நீங்க வந்து ஒரு 6 மாசத்துல போய் கட்டினாலும் கட்டலாம், இல்லை இந்த வருஷத்துல ஒரு தடவை கட்டினாலும் கட்டலாம். 6 மாசத்துல கட்டினாலும் உங்களுக்கு ஒரு ரிபேட் கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்ல. அந்த 12 மாசம், நானும் 12 மாசத்துக்கு ஒரு தடவை தான் போய் நான் வந்து இந்த ரெக்கரிங் டெபாசிட் கட்டுறேன். அப்புறம் 36,000 கட்டுனா ஒரே லம்சமா நம்ம வந்து 12 மாசத்துக்கு சேர்த்து ஒரே டைம்ல கட்டுனா நம்மளுக்கு வந்து ரிபேட் கிடைக்குது 1,200 ரூபாய். அது நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் நம்மளுக்கு ரிபேட் கொடுக்குது. அது ரொம்ப லாபம் தானே. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து நம்பர் 1 இன்வெஸ்ட்மெண்ட். நம்பர் 2 வந்து ரெக்கரிங் டெபாசிட் இன் பேங்க். எந்த பேங்க்லையும் போய் நீங்கள் கேட்கலாம். எல்லா பேங்க்லையும் இருக்குது இந்த ஃபெசிலிட்டி. போய் வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ஒரு அக்கௌண்ட் உங்களை ஏற்கனவே சேவிங் அக்கௌண்ட் இருக்கும்ல, நீங்கள் அங்கே லிஸ்ட் இருக்கும் மேலே 1 இயர்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ், 15 monthsக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு அங்கே வந்து லிஸ்ட் பேங்க்ல இருக்கும். அது இல்லைன்னா நீங்கள் வந்து பேங்க்லேயே கேட்கலாம். நான் சைடில் ஒரு ஸ்க்ரீன் கொடுக்குறேன் பாருங்க, எந்தெந்த பேங்க்ல எந்தெந்த இந்த ஃபெசிலிட்டி இருக்குன்னு. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க்ல போய் ரெக்கரிங் டெபாசிட் போய் ஓப்பன் பண்ணலாம். அது வந்து உங்களது இஷ்டம். 2 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு, இல்லை 1.5 வருஷத்துக்கு, 15 மாசம், 18 மாசம், அப்படி உங்களது விருப்பம் போல நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது 2வதாச்சா. இந்த 3rd பாயிண்ட் வந்து எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்போ பெரும்பாலும் லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா நான் பார்க்குறேன் நிறைய பேர் எஸ்ஐபியில சேவ் பண்ணுறேன். ஏன்னா எஸ்ஐபியில வந்து இன்ஃப்ளேஷன் உங்களுக்கு 12% மேலே கிடைக்குது. நீங்க போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்ல முடியும். இது வந்து நீங்க வந்து 5 வருஷம் இல்லை, 10 வருஷம், 15 வருஷம் சேவ் பண்ணலாம். ஆனா 5 வருஷம் நான் ஏன்னு சொல்றேன்னா, நம்ம 5 வருஷத்துல வந்து அதை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். பார்ஷியலி நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியும். அது நம்மளுக்கு ரொம்ப ப்ராஃபிட் தான். அது இல்லை நீங்க 5 வருஷத்துல க்ளோஸ் பண்ணாலும் நீங்க க்ளோஸ் பண்ணலாம். இது உங்களது இஷ்டம். நான் இதுக்கு வந்து சாய்ஸ் உங்கள்ட்ட தான் கொடுப்பேன் நான். ஆனா நான் வந்து எப்படி எஸ்ஐபி ஓப்பன் பண்றேன்னா வந்து நான் 15 வருஷத்துக்கு ஒரு டார்கெட்டா ஓப்பன் பண்றேன். அது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து ரிட்டைர்மெண்ட்காக அப்படின்னு நான் வந்து ஓப்பன் பண்றேங்க எஸ்ஐபி. நான் சைடில் கொடுக்குற கம்பெனி, இந்த 5 கம்பெனியில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க கண்ணை முடிக்கிட்ட நீங்க வந்து பயப்படாம நீங்க நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். நான் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்துட்டு எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இந்த 5 கம்பெனியில் நான் சேவ் பண்றேன் எஸ்ஐபி. இது வந்து நீங்க உங்களுக்கு திருப்பி சொல்றேன், எஸ்ஐபி வந்து உங்களுக்கு இஷ்டம். நீங்க வந்து 10 வருஷம் வைக்கலாம், இல்ல 15 வருஷம் வைக்கலாம். நான் 5 வருஷத்துக்கு நான் சொல்றேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங் நான் என்ன சொன்னேன், நம்ம 5 வருஷத்துல வந்து 5 கோடி ரூபாய் நம்ம சேவ் பண்ண போறோம். அந்த ஒரு டார்கெட் வச்சு நான் பேசுறேன் இந்த வீடியோல. தென் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா வந்து, இது வந்து இப்போ உங்களுக்கு பேங்க்ல நீங்க ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்றீங்களா, அது 15 மாசம், 18 மாசம், 2 வருஷம், இந்த ஒரு 3 டைம்ல நீங்க அமௌண்ட் சேவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க பாரு. அது மெச்சூர்ட் ஆகும்போது அந்த அமௌண்ட் வந்து ஒன்றும் செலவு பண்ணக்கூடாது. அதை எடுத்து அப்படியே ஒரு எஃப்டி ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும், ஃபிக்ஸ் டெபாசிட்னு. அது வந்து ஒரு 444 டேஸ்க்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. 7.70%. அது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட். அப்படிதான் நான் அதை யூஸ் பண்றேன் நான். ஸோ அது மாதிரி வந்து அந்த ரெக்கரிங் டெபாசிட்ல எந்த எந்த ஒரு மணி வருது பாரு, அதை எடுத்து நீங்க அப்படியே வந்து ஃபிக்ஸ் டெபாசிட்ல போட்டுடலாம். அது அந்த
நோட் பண்ணிக்கணும். இந்த 5 வருஷத்துல இந்த அமௌண்ட் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரணும்னு. அது இல்லாத வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்க வந்து உங்களுக்கு நடுவுல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கிடைக்குது, இன்சென்டிவ் அமௌண்ட் கிடைக்குது, இல்ல போனஸ் கிடைக்குது, இல்ல இது எதிர்பாராத ஒரு அமௌண்ட் வந்து வந்துருது. அந்த பணத்தை வந்து நம்ம வந்து எஃப்டில போட்டு வச்சுக்கலாம். 5 வருஷத்துக்கு நம்மளோட டைம் பீரியடுக்குள்ள அந்த அமௌண்ட் அந்த 5 வருஷத்துல இவ்வளவு அமௌண்ட் வரணும் அந்த ஒரு பிளான் பண்ணிட்டு அதை வந்து ஃபிக்ஸ் டெபாசிட் போடலாம். நான் சொல்றேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எந்த ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை வந்து நான் செலவழிக்க மாட்டேன். அது பட்டுன்னு வந்து நான் எஃப்டில போட்டு வச்சிருந்தேன். அப்பதான் அந்த பணம் வந்து எனக்கு வந்து நான் எதிர்பார்க்கும் போது அது எனக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் எனக்கு எனக்கு கிடைக்கும். அது நான் வந்து என்ன ஒரு தேவைக்காக நான் ஃபிக்ஸ்ல போட்டிருக்கேன் பாரு, அது எனக்கு உதவியா இருக்கும். ஸோ வந்து இந்த ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, ஃபிக்ஸ் டெபாசிட்ல பணத்தை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். ரிக்கரிங் டெபாசிட்ல மெச்சூர்ட் ஆகிற பணத்தை வந்து அப்படியே எடுத்து செலவு பண்ணாத ஃபிக்ஸ் டெபாசிட்ல போட்டு வைக்கணும். இது வந்து ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா வந்து கோல்டு காயின் இல்லை கோல்டு பார். இதை நீங்க வந்து வருஷத்துல வந்து நீங்க ஒரு டார்கெட் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து இந்த வருஷத்துல வந்து 6 கிராம்ல வந்து காயின் வாங்க போறேன். மொத்தமாவே வாங்க சொல்லல. நான் வந்து ஒரு 2 மாசத்துல ஒரு கிராம் காயின், 2 மாசத்துல 1 கிராம் காயின் அப்படின்னு நீங்க வந்து சேர்த்து வச்சுட்டே வந்தீங்கன்னா வந்து 5 வருஷத்துல வந்து மட்டும் காயின் வாங்க. காயின் இல்ல பார், வேற வந்து ஜுவல்லரி வாங்க சொல்லல நானு. இது நம்ம வந்து காயின் வந்து ரொம்ப ஈஸியா நம்மளால வாங்க முடியும். இப்போ வந்து நீங்க நேற்று இது விலையை சொல்றேன் நானு. 9375 கிராம் ஆயிடுது. 22 கேரட் கோல்டு காயின் நேற்று இது விலை ஆயிடுச்சு. ஸோ இருக்க இந்த வந்து நகை வந்து ஏறிட்டே போகுது, இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ. ஸோ நம்மளால முடிஞ்சது 2 மாசத்துலயோ இல்ல 3 மாசத்துலயோ எப்படி நம்மளுக்கு சௌகரியம் இருக்கோ அப்படி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து கோல்டு காயின் வந்து சேர்த்து வச்சுட்டே வரலாம் இந்த 5 வருஷத்துல. இப்போ வந்து நீங்க நீங்க நினைக்கல வந்து இது ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாங்களா, நம்ம எப்படி நம்ம வந்து கோல்டு காயின் சேவ் பண்ணலாம். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேங்க. லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல வந்து மே, ஜூன், ஜூலைல இந்த 3 மாசத்துல வந்து நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அந்த ஒரு எக்ஸாம்பிள், ஒரு என்ன சொல்றது, டெஸ்டிமனி, ஒரு சாட்சியா நான் இந்த வீடியோல நான் சொல்ல விருப்பப்படுறேன். நான் மே, ஜூன், ஜூலை எண்டு வரை வந்து நான் வந்து டிராவலிங் வந்து ரொம்ப நான் கண்ட்ரோல் பண்றேங்க. அதுக்கு முன்ன வந்து நான் வந்து எங்க போனாலும் ஆட்டோ பிடிப்பேன் ஆஃபீஸ் வரும்போது. இப்போ நான் ஆட்டோ பிடிக்கிறது அந்த இல்ல. பிஎஸ்டி பஸ்ல தான் போகிறேன் நான். அதுனா 10 ரூபா. ஆட்டோல போனா 70 ரூபா, மீட்டர் ஏறினா வந்து 150, 120 ரூபா வேண்டும். இல்லைன்னா நம்ம வந்து போய் ஆஃபீஸ் போய் சேர முடியாது. அதுக்கு வீட்டுல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டா எனக்கு பஸ் கிடைக்கும். ஸோ நான் சேவ் பண்ண முடியல ரொம்ப அமௌண்ட். அப்படி சேர்த்து தான் வந்து நான் வந்து அரௌண்ட் 21,000 ருபீஸ் என்கிட்ட ஈஞ்சு பண்ணேன். இது மாதிரி அது இல்லாத வந்து நம்ம ஏதாவது வாங்குவோம் பாரு, சாமான், க்ரோசரி எல்லாம் வாங்குவோம், அதுல மிச்சமான காசு எல்லாம் வந்து ஒரு கோல்டு வாங்குவோம் பாரு, அந்த பர்ஸ்ல போட்டு வச்சிருந்தேன். அதுல வந்து எனக்கு 21,000 ஏதோ ஒரு அமௌண்ட் இருந்துச்சு சில்லற. இது மேல வந்து நான் வந்து 6,700 கொஞ்சம் அமௌண்ட் போட்டு நான் 3ஆம் தேதி நம்ம ஆடி பெருக்கிச்சுல அன்னைக்கு போய் நான் வந்து ஒரு பேர்ல் இயரிங் வாங்கினேன். 3.360 மில்லி, சாரி 3 கிராம் 360, 4 கிராமுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது நான் வாங்கினேன். நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது நான் வந்து இது வந்து நான் எதுக்கு நான் இந்த சாட்சியா சொல்றேன்னா வந்து, நீங்க வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து இல்ல நம்ம கோல்டு காயினும் கோல்டு பாரம் வாங்கலாம். நான் இந்த பேர்ல் இயர் எதுக்கு வாங்கினா வந்து இது எனக்கு ஒரு ஆசை. நான் வந்து 1.5 வருஷமா நான் வந்து இது பேர்ல் இயர் நம்ம எப்படியாவது பணம் சேர்த்து வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு நான் அந்த அந்த ஒரு ஆசை வந்து நான் அந்த கடவுள் வந்து எனக்கு பூர்த்தி பண்ணிட்டாரு இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி. ஸோ நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைய வந்து கோல்டு காயின் இல்ல கோல்டு பார் இப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தால நீங்க வந்து 5 வருஷத்துக்கு வந்து நீங்க அந்த கோல்டு காயினை வித்துடலாம். வித்துட்டு வந்து நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த 5 கோடி ரூபாய் நம்ம சேர்க்கிறோம் பாரு, இந்த அமௌண்ட் நீங்க வந்து அந்த 5 வருஷத்துல நீங்க வந்து 101% நான் அடிச்சு சொல்லுவேன். நீங்க வந்து இந்த 5 கோடி ரூபாய் வந்து 5 வருஷத்துல வந்து அழகா நீங்க வந்து ஈஸியா எந்த ஒரு டென்ஷன் இல்லாம நீங்க வந்து சேர்க்க முடியும். இப்ப என்ன 2025 ஆகஸ்ட் 18ஆம் தேதி இன்னைக்கு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க டைரியில வந்து 2030 ஆகஸ்ட் 18ஆம் தேதி உங்களுக்கு 5 கோடி ரூபாய் இருக்கும். அந்த ஒரு இதுல வந்து நம்ம வந்து எல்லாரும் சேர்த்து, என்னையும் சேர்த்து நம்ம எல்லாரும் வந்து சேவ் பண்ணலாம். இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். நம்ம இப்ப வந்து நம்ம உங்களுக்கு பசி எடுக்கும் பாருங்க. பசி எடுத்தா வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பசி எடுக்குது சாப்பிடணும்னு போய் நம்ம வந்து சாப்பிட போவோம்ல. அது மாதிரி வந்து நம்ம வந்து பணத்தை வந்து சேவ் பண்ண ஒரு வெறி வந்துச்சுன்னா வந்து நம்ம கண்டிப்பா வந்து நம்ம அந்த பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். அதுதான் சொல்றேன் நான். ஓகே, இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கடைசியில சொல்றேன்னு சொன்னல, அதை நான் இப்பதான் சொல்றேன் உங்களுக்கு. நான் என்னன்னா வந்து நீங்க வந்து ஒரு நோட் புக்கா இருக்கட்டும், இல்ல உங்க லேப்டாப், பர்சனல் லேப்டாப்பா இருக்கும் வீட்டுல, ஆபீஸ் லேப்டாப்ல யூஸ் பண்ணாதீங்க. வீட்டுல பர்சனல் லேப்டாப் இருக்கும், பர்சனல் கம்ப்யூட்டர் இருக்கும், இல்ல உங்க மொபைல், உங்க பர்சனல் மொபைல், கம்பெனி மொபைல், சில பேருக்கு வந்து கம்பெனி மொபைல் இருக்கும்.
அது மாதிரி அதுலலாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்க பர்சனல் டைரின்னு இருக்கும், அதுல வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஒரு ஒரு பேஜா ஓடுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ், பேங்க் ரெக்கரிங் டெபாசிட் சேவிங், எஸ்ஐபி, ஃபிக்ஸ் டெபாசிட், கோல்டு காயின் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க என்னென்ன செய்வீங்கள அதுல எழுதி வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் நான் சேவ் பண்றேன், இது 5 வருஷத்துல இவ்வளவு கிடைக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட்டும் எழுதி வச்சுங்க. 6.70% அப்படி நீங்க வந்து அழகா அந்த நோட் புக்லயோ இல்ல டைரியிலயோ எக்ஸல் ஷீட்ல நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து நீங்க எவ்ரி டே தூங்குறதுக்கு முன்ன வந்து ஒருத்தர் நீங்க ரிவைஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து எக்ஸாமுக்கு முன்ன நம்ம எப்படி ரிவைஸ் பண்றோம் இதெல்லாம் வரப்போகுதுன்னு, நீங்க வந்து அந்த மாதிரி எவ்ரி டே வந்து ஒவ்வொரு நாளும் விடாத அதை வந்து தூங்குறதுக்கு முன்ன ஒருத்தர் மெமரைஸ் பண்ணணும். அது இப்படி பண்ணீங்கன்னா வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து உங்களது கனவு நிஜமாகும். 5 வருஷத்துல நீங்க 5 கோடி ரூபாய் நீங்க சேர்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி. கடைசி வரை இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.